Assalamu alaikum to everyone. Praying for your health and wealth. இந்த குட்டி செஃப்ட் ஹெல்ப்போட எங்கள் ஊர் ஸ்பெஷலான அதாவது மன்னார் ஸ்பெஷலான பொடி கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா டேட்ஸ். ஒரு 1/2 kg டேட்ஸை நான் சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கசிஞ்ச டேட்ஸாக இருந்தால் அது ரியலி குட். அடுத்தது சுகர். ஒரு 1/2 kg சுகரை ஜஸ்ட் பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஐசிங் சுகர் மாதிரி பட்டு மாதிரி வரணும்லாம் இல்லை, கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி எடுத்தால் போதும். ஏன்னா அப்போ நம்ம பீட் பண்ணும்போது டக்குன்னு அது மெல்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ரவை. ஒரு 1/2 kg ரவையை மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். வறுத்த ரவை எடுக்கக்கூடாது, வறுக்காத ரவையாக இருக்கணும். அடுத்த மெயின் இன்க்ரீடியன்ட் எக்ஸ். ஒரு 12 எக்ஸை யோக் வேறையாக எட் வைக்ஸ் வேறையாக செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த மெயின் இன்க்ரீடியன்ஸ் இல்லாமல் சில ஆப்ஷனல் இன்க்ரீடியன்ஸும் இருக்குது. கஜு ப்ளம்ஸை சின்ன சின்னதாக நொறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதோட பேக்கிங் பவுடர், வெனிலா எசன்ஸ். பேக்கிங் பவுடர் கூட இங்கே ஆப்ஷனல் தான். ஃபர்ஸ்ட் 12 எக் யோக்கையும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பட்டு மாதிரி பீட் ஆக தேவையில்லை, கொஞ்சம் லைட்டாக எல்லாமே மிக்ஸ் ஆகுற மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அந்த 12 எக் யோக்ஸும் நல்லா பீட் ஆன பிறகும் அதுக்கு நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிற சுகரையும் ஃபுல்லாக ஆட் பண்ணி நல்ல பேஸ்ட், க்ரீமி பேஸ்ட் மாதிரி அதை எடுத்துக்கொள்ளணும். ரோஸ் சுகரை நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்தாலும் அதில் ஒரு நறுநறுப்பு தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எக்கோட சுகரை போட்டு பீட் பண்ணும்போது மேக் ஷுவர் அந்த கார்னர் எல்லாத்தையும், அந்த பேனில் இருக்கிற ஓரத்தை எல்லாத்தையுமே நல்லா வலிச்சு விட்டே பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 6 minutes மாதிரி எக்கையும் சுகரையும் நான் பீட் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம ஆல்ரெடி சீட்ஸை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கிற டேட்ஸை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணுறதுக்கு முந்தி ஒரு கைப்பிடி அளவு டேட்ஸை செப்பரேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 500 கிராம் டேட்ஸுங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ கைப்பிடி அளவு டேட்ஸை நம்ம செப்பரேட் பண்ணிட்டோம்னா சுகர் லெவல் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ சீட்ஸ் ரிமூவ் பண்ண டேட்ஸையும் போட்டு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுக்க போகிறோம். மேக் ஷுவர் ஹையில் வச்சு பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாதீங்க, ஏன்னா டேட்ஸ் ரொம்ப ரஃப்பான ஒரு மெட்டீரியல். ஸோ மெதுவாக நம்ம பீட்டிங் லெவலில் இல்லாட்டி நம்மளோட ஃபாஸ்ட்டை கூட்டிகிட்டு போனோம்னா தான் நம்மளுக்கு பீட்டிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதோட பீட் பண்ணும்போது ஓரத்தை நல்லா வலிச்சு எடுத்து போட்டு பீட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நம்மளோட க்ரீமியான பேட்டர் எல்லாம் ஓரத்தில் மிக்ஸ்ட் ஆகி நமக்கு ஒழுங்கான பேஸ்ட் மாதிரி கன்சிஸ்டன்சி கிடைக்காது. ஓகே, இப்போ நம்மளுக்கான சுகர், எக் யோக், அப்புறம் டேட்ஸுக்கான பேட்டர் ரெடி. இப்படி ஒரு திக்கான ஒரு பேட்டர் தான் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுக்கிற 12 எக் ஒயிட்ஸையும் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அது நல்ல ஃபோமி கன்சிஸ்டன்சியில் வரும். ஒரு 5 to 6 minutes நீங்கள் பீட் பண்ணும்போது நமக்கு தேவையான மாதிரி அது ஃபோம் ஆகி வரும். இப்போ நான் ஒரு 2 to 3 minutes பீட் பண்ணதுக்கு போகிறோம். இந்த கன்சிஸ்டன்சியை பாருங்கள், மிச்சம் ஃபோமியாக இல்லை, கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம பீட் பண்ணிக்கொள்ளலாம். இன்னொரு 2 to 3 minutes பீட் பண்ண போகிறேன். ஓகே, இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம அடியில் விட்டு எடுத்தால் கூட தண்ணி மாதிரி விழாமல் கொஞ்சம் ஃபோமியாக திக்காக விழக்கூடியதாக இருக்கும். இது 1/2 kg ரவா. இதில் நான் பேக்கிங் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். ஒரு பிஞ்ச் இல்லாட்டி 2 பிஞ்ச் மாதிரி பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணால் தாராளமாக போதும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ 3ஐயும் கம்பைன் பண்ண போகிறோம். அதாவது எக் யோக், டேட்ஸ் அண்ட் சுகர் மிக்ஸ் பண்ண பேட்டரையும், ஆல்ரெடி ஃபோம் பண்ணி வச்சுக்கிற எக் ஒயிட்டையும், ரவையையும், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ ஆல்டர்னேட்டிவாக நம்ம ஆட் பண்ணி தான் இதை ஃபோல்ட் பண்ண போகிறோம். நம்ம பீட்டரில் அடிக்க போகிறது இல்லை, நம்ம ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஒரு தடவை எக் ஒயிட் ஃபோமை போட்டு அதை மிக்ஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ரவை, எகெயின் எக் ஒயிட் ஃபோம், நெக்ஸ்ட் ரவைண்டு ஆல்டர்னேட்டிவாக நம்ம இந்த மிக்சரை அப்படியே ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். அடியில் கொஞ்சம் எக் ஒயிட் இருக்கு, அதையும் நல்லா பீட் பண்ணி நான் எடுத்துக்கொள்கிறேன். ஓகே, பொடி கேக்குக்கான பெட்டர் ரெடி. ஃபஸ்ட்டுக்கு எப்படி திக் கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு, இப்போ எப்படி லூஸாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ கடைசியாக நமக்கு தேவையான மாதிரி வெனிலா எசன்ஸ்
அப்புறம் சின்ன சின்னதாக உடச்சி வச்சுக்கிற நட்ஸ் அண்ட் ப்ளம்ஸ் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். அல்ஹம்துலில்லாஹ் கேக்குக்கு தேவையான பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த பேட்டர் ஒரு 30 to 45 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சு யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காட்டியும் நமக்கு இருக்கிற சின்ன சின்ன க்ளீனிங் ஒர்க் எல்லாம் பார்த்துக்கொள்ளலாம். இது பொடி கேக் சட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து அயனில் செய்யப்பட்டது, அதாவது இரும்பு மாதிரி ஒரு சட்டி. இதுதான் நார்மலாக ஊர்லெல்லாம் பொடி கேக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இப்படி இருக்கும். என் மாமி சொல்லுவாங்க இது புதுசாக இருக்கிறத விட யூஸ் பண்ண சட்டியில் வந்து ஒட்டி பிடிக்காமல் கேக் நல்லா வரும்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் இப்படி நான்ஸ்டிக்கில் இருக்கிற குழிப்பணியார சட்டியை கூட யூஸ் பண்ணலாம். ஹீட்டை கொஞ்சம் குறைச்சி வச்சு நம்ம ஓவனில் இல்லாட்டி அடுப்பில் கூட இந்த குழிப்பணியார சட்டியில் செய்யலாம். பொடி கேக் செய்கிறதுக்கு ஒரு ட்ரெடிஷ்னலான ப்ராசஸ் இது. ஒரு அகப்பையிட கைப்பிடி துண்டோட கோனர் எடுத்து அதில் நம்ம இப்படி ஒரு மெட்டீரியலை வச்சு நல்லா கட்டிக்கொள்ளணும். இதை ஆயிலில் டிப் பண்ணி தான் நம்ம சட்டியில் இருக்கிற ஷேப்ஸுக்கெல்லாம் ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணும்னா இப்படி சிலிக்கன் ப்ரஷஸை கூட ஆயில் ஸ்ப்ரெட் பண்ண யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். எனக்கு இதை யூஸ் பண்ணும் போது அந்த கார்னர்ஸ்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இப்படி ஒரு கப்பில் நான் ஆயில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அந்த ஆயிலில் இந்த கார்னரை டிப் பண்ணி நான் கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி, ஏன்னா ஒட்டாமல் அந்த கேக் ரிமூவ் ஆகி வரணுன்னா நம்ம இப்படி எல்லா கார்னர்ஸுக்கும் படுற மாதிரி ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளணும். ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஸ்ப்ரெட் பண்ணாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சொல்லிய எண்ணெய் இருந்தால் கூட பெட்டர். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணும்போது நம்ம ஸ்ப்ரெட் பண்ண அந்த சட்டியை ப்ரீஹீட் பண்ணல அவனில் கொஞ்சம் நேரம் வச்செடுக்கணும். அப்போ அதுக்குள்ளே இருக்கிற ஆயில் வந்து கொஞ்சம் தக்கன்னு கொதிக்கும். அதில் நம்ம பெட்டரை ஊற்றும் போது, அதாவது நம்ம செஞ்சு வச்சுக்கிற மிக்சரை ஊற்றும் போது கேக் பேக் ஆகிற வீதம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பேன் அப்புறம் ஆயில் ரெண்டுமே நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம அதுக்குள்ளே டிஃப்ரெண்ட் ஷேப் இருக்குல்ல, அந்த ஷேப்பில் ஃபுல்லாக நம்ம வந்து அந்த பெட்டரையும் அந்த மாவை ஊற்றவே கூடாது, ஒரு முக்கால்வாசி மாதிரி ஊற்றிக்கொள்ளலாம். ஓகே, டன். லாஸ்ட் வந்து பேக்கிங் ப்ராசஸ். ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் ஹீட்டை வந்து ஒரு 200க்கு வச்சுக்கோங்க. அதோட வந்து டைமிங்கை வந்து ஒரு 20 to 22 மினிட்ஸ் மாதிரி வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் பொடி கேக் சூப்பராக ரெடி ஆகிட்டு. மற்ற கேக் மாதிரி பொடி கேக் ஆற விட்டு நம்ம ரிமூவ் பண்ணக்கூடாது, ஏன்னா நல்லா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறதால ஹீட்டாகவே கொஞ்சம் விரலால் கார்னர்ஸை கலட்டி விட்டுட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நைஃபை போட்டு அப்படி தெண்டி விட்டோன்னா அது கலண்டு வந்துடும். ஓகே, இது நார்மலாக நம்ம கேஷ்யூ அண்ட் ப்ளம்ஸ் மிக்ஸ் பண்ண பொடி கேக். அது இல்லாமல் உங்களுக்கு வேணும்னா மேலால் கஜு அரைவாசி உடச்சி மேலே வச்சு கூட நம்ம பொடி கேக் செஞ்சு எடுக்கலாம். சேம் டைமிங், சேம் ஹீட். அல்ஹம்துலில்லாஹ் பொடி கேக் நல்லபடியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான புதிய ரெசிபிகள் பார்க்குறதுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் இந்த சேனலை ஷேர் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங், ஏன்னா உங்களோட சப்போர்ட் தான் எங்களோட மோட்டிவேஷன். ஸோ லெட்ஸ் டுகெதர் கேப்சர் அண்ட் எக்ஸ்ப்ளோர் த மூமெண்ட்ஸ். தேங்க்யூ.